இந்த 3 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில் தெரிந்தால் உங்க மேனிஃபெஸ்டேஷன் மிகவும் அருகில் உள்ளது என்று அர்த்தம். உங்க மேனிஃபெஸ்டேஷன் இனி தூரத்தில் இல்லை. பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனா பிரச்சனை என்னவென்றால் நாம் அதை கேட்க முடியாமல் போகிறது. இன்று நீங்க அந்த 3 அறிகுறிகளை அறிய போறீங்க. அவை உங்க வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை சொல்லும். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்க. ஏனெனில் இந்த தகவல் உங்களுக்கானதாக இருக்கலாம். நீங்க கவனித்திருக்கிறீர்களா? சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் எந்த காரணமும் இன்றி மீண்டும் மீண்டும் ஏன் நடக்கத் தொடங்குகிறது என்பதை. உதாரணமாக, நீங்க ஒருவரை பற்றி நினைக்கிறீங்க, அதே நேரத்தில் அவரிடமிருந்து மெசேஜ் வந்துவிடுகிறது. அல்லது நீங்க ஒரே நம்பர்களை மீண்டும் மீண்டும் பார்க்கிறீங்க. 111, 222, 333. இது உண்மையிலேயே ஒரு சாதாரண சம்பவமா? அல்லது ஏதோ காணாத ஒரு சக்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சி செய்கிறதா? உண்மை என்னவென்றால், நீங்க எந்த ஒன்றை மனதார விரும்புகிறீர்களோ அது வெறும் மேலோட்டமாக அல்ல. உள்ளார்ந்த உணர்ச்சியுடன் பிரபஞ்சம் அந்த ஆசையை கவனிக்காமல் விடாது. அந்த நிமிஷத்திலிருந்தே அது உங்க ரியாலிட்டியை மெதுவாக வடிவமைக்கத் தொடங்கும். ஆனால் கவனியுங்க, பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு பதிலை தராது. ஏனெனில் எல்லாமே உடனே கிடைத்துவிட்டால் நீங்க அதை கையாள முடியாது. அதனால் அது முதலில் சிக்னல்களை தருகிறது, சிறிய குறிப்புகள். நீங்க மனதிலும் உணர்ச்சியிலும் ஆற்றலிலும் அந்த விஷயத்துக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சிக்னல்கள் அனைவருக்கும் கிடைக்கின்றன. ஆனா 90% மக்கள் அவற்றை அறிந்து கொள்ளவே முடியாது. பிறகு அவர்கள் சொல்வாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனா உண்மையில் பிரபஞ்சம் ஏற்கனவே அவர்களுடன் பேசிக்கொண்டே இருக்கும். அவர்கள் அதை கேட்கவில்லை என்பதே பிரச்சனை. அறிகுறி நம்பர் 1, ஒரே விஷயம் மீண்டும் தோன்றுவது. முதல் மற்றும் மிகவும் பொதுவான அறிகுறி ரெபிட்டிஷன். உங்களுக்கு இப்படி நடக்கிறதா? ஒரே விஷயம் மீண்டும் உங்க வாழ்க்கையில் தோன்றுகிறதா? ஒரே நம்பர், ஒரே சிந்தனை அல்லது ஒரே சூழ்நிலை. நீங்க கடிகாரம் பார்க்கிறீங்க, 1111. ஃபோன் எடுக்கிறீங்களா, 2222. எந்த இடத்திலும் அதே நம்பர் மீண்டும் காணப்படுகிறது. முதலில் நீங்க அதை புறக்கணிக்கிறீங்க, பிறகு கவனிக்கிறீங்க, பின் யோசிக்கிறீங்க, இது ஏன் மீண்டும் நடக்கிறது என்று. அதுவே அந்த முக்கியமான புள்ளி. அங்கிருந்து பிரபஞ்சம் உங்களுடன் பேச ஆரம்பிக்கிறது. இது சாதாரண சம்பவம் அல்ல, இது ஒரு முறைப்பாடு, பேட்டர்ன். முறைப்பாடுகள் எப்போதும் சீரற்றவை. பிரபஞ்சம் நம்பர்கள், சிம்பல்கள், ரெபிட்டிஷன் மூலமாக உங்க கவனத்தை ஈர்க்கிறது. ஏனெனில் இது உங்க ஆழ்மனதை எளிதாக அடையும் வழி. நீங்க ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது அதன் அர்த்தம் நீங்க ஒரு புதிய அலைவரிசைக்கு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்க ஆற்றலும் சிந்தனையும் மெதுவாக நீங்க விரும்பிய ரியாலிட்டியுடன் ஒத்திசைகிறது. இதன் அர்த்தம் நீங்க சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதே. ஆனா இங்கே ஒரு திருப்பம் இருக்கிறது. இந்த சைகையை நீங்க புறக்கணித்தால் அல்லது இதை சாதாரணம் என்று எடுத்துக்கொண்டால் உங்க மனம் சந்தேகத்தை உருவாக்கும். சந்தேகம் வந்தவுடன் உங்க அலைவரிசை குறையும், மேனிஃபெஸ்டேஷன் தாமதமாகும். அறிகுறி நம்பர் 2, திடீரென உள்ளார்ந்த அமைதி. இரண்டாவது அறிகுறி சற்றே நுட்பமானது. ஆனா இதை நீங்க புரிந்து கொண்டால் அது உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். திடீரென உள்ளே ஒரு அமைதி தோன்றும். முன்பு நீங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசித்தீங்க. எப்படி நடக்கும், எப்போது நடக்கும், நடக்கவில்லை எனில் என்ன. ஆனா இப்போது எந்த காரணமும் இல்லாமல் உங்களுள் ஒரு அமைதி வருகிறது. எல்லாமே கட்டுப்பாட்டில் இருப்பது போல, எல்லாமே சரியான நேரத்தில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை. மிகவும் ஆச்சரியமான விஷயம். இப்போது நீங்க ரிசல்ட்டை பின்தொடர வேண்டிய அவசரம் கூட உணரவில்லை. நீங்க தற்போதைய நிகழ்விலேயே வாழத் தொடங்குகிறீர்கள். அப்போ கேள்வி, இந்த மாற்றம் ஏன்? இது வரும் மனநிலைதானா அல்லது இதற்கு பின்னால் ஏதோ இருக்கிறதா என்று. உண்மை என்னவென்றால், உங்க மேனிஃபெஸ்டேஷன் அருகில் வரும்போது பிரபஞ்சம் முதலில் உங்க ஆற்றலை ஸ்டெபிலைஸ் செய்கிறது. ஏனெனில் உங்களுள்ளே பயம், சந்தேகம், பதட்டம் இருந்தால் நீங்க அந்த விஷயத்தை கையாள முடியாது. அதனால் முதலில் அது உங்களுள் அமைதியை உருவாக்குகிறது. இது நீங்க மனநிலையில் தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான சிக்னல். இதுதான் அந்த நேரம். 90% மக்கள் குழம்பறாங்க. அவர்களுக்கு தோன்றும், எனக்கு இது இப்போது தேவையில்லை போல என்று.
ஆனா உண்மை அதற்கு முற்றிலும் வேறுபட்டது. நீங்க ஆசையிலிருந்து விடுபட்டு வருகிறீர்கள். அதுவே மேனிஃபெஸ்டேஷனின் மிக சக்தி வாய்ந்த நிலை. ஆசை நம்பிக்கையாக மாறும்போதுதான் அது ரியாலிட்டியாக மாறுகிறது. இந்த உள்ளார்ந்த அமைதி அந்த மாற்றத்தின் சிக்னல். அறிகுறி நம்பர் 3, திடீரென வாய்ப்புகள் தோன்றுவது. மூன்றாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி வாய்ப்புகள் திடீரென தோன்றுவது. நீங்க கவனித்தீர்களா? புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் தோன்றுகிறார்கள். அவர்கள் உங்களை சரியான திசையில் தள்ளுகிறார்கள். திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. முன்பு இல்லாத கதவுகள் திறக்கத் தொடங்குகிறது. முன்பு முடியாதது போல இருந்தவை இப்போது சாத்தியமாக தோன்றுகிறது. நீங்க யோசிக்கிறீங்க, இது எல்லாம் திடீரென எப்படி என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், இது திடீரென அல்ல. இது நீண்ட காலமாக மறைவாக தயாராகிக் கொண்டிருந்தது. நீங்க சந்தேகப்பட்டிருந்த நேரத்திலும், எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்த நேரத்திலும் பிரபஞ்சம் அமைதியாக உங்கள் வழியை உருவாக்கிக் கொண்டிருந்தது. இப்போது அந்த தயாரிப்பு வெளியில் தெரிகிறது. அதனால்தான் வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் வருகிறது. ஆனால் இங்கே ஒரு பெரிய தவறு நடக்கிறது. மக்கள் அந்த வாய்ப்புகளை அறியவில்லை, அல்லது பயத்தின் காரணமாக செயல்பட மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பம் அவர்களிடமிருந்து விலகிவிடும். நினைவில் கொள்ளுங்க, பிரபஞ்சம் கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் செல்வது உங்கள் வேலை. உங்க வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றினால் உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஒரு படி தூரத்தில் இருக்கிறது. பொதுவான தவறு. இங்கே 90% மக்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். இந்த சிக்னல்களை புறக்கணிக்கிறார்கள், அல்லது நல்ல விஷயம் நடக்க ஆரம்பித்தவுடன் அவர்களின் மனதில் ஒரு கேள்வி வரும், இது உண்மையிலேயே சாத்தியமா, இது என் கற்பனையா என்று. அந்த நிமிஷத்திலிருந்து எல்லாம் மாறிவிடும். சந்தேகம் வந்தவுடன் உங்க அலைவரிசை மாறும். ஆர்வம் பயமாக மாறும். நம்பிக்கை குழப்பமாக மாறும். அதுவே மேனிஃபெஸ்டேஷன் தடைப்படும் தருணம். ஆனால் உண்மை என்னவென்றால், பிரபஞ்சம் எப்போதும் குழம்பாயிடாது. குழப்பத்தை உருவாக்குவது மனிதன். பிரபஞ்சம் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறது. சிக்னல்கள் தருகிறது. நாம் தான் நடுவில் நம்முடைய சிந்தனையால் அதை தடுக்கிறோம். நீங்க நினைத்து பாருங்க, நீங்க இத்தனை நாள் காத்திருந்த விஷயம், நீங்க கற்பனை செய்தது, உணர்ந்தது, அது சில படிகள் தூரத்தில் இருக்கும்போது நீங்களே அதை சந்தேகித்து தள்ளிவிட்டால் அது சரியா? என்ன செய்ய வேண்டும்? இந்த சிக்னல்கள் உங்க வாழ்க்கையில் தெரிந்தால் நீங்க 3 எளிய விஷயங்களை செய்ய வேண்டும். 1. நன்றியுணர்வு. ஏற்கனவே கிடைத்தது போல உணருங்க. கண்களை மூடி நீங்க விரும்பியது கிடைத்துவிட்டது என்று உணருங்க. ஏனெனில் பிரபஞ்சம் வார்த்தைகளை அல்ல, உணர்வுகளை புரிந்து கொள்கிறது. 2. சந்தேகம் வேண்டாம், நம்பிக்கை வையுங்க. சந்தேகம் வந்தால் அதை புறக்கணிக்க வேண்டாம், அதை மாற்றுங்க. உங்களிடம் சொல்லுங்க, இது என் மனதில் வந்தால் அது சாத்தியமே. 3. விட்டுவிடுங்க. அதை வலுக்கட்டாயமாக தள்ள வேண்டாம். இதன் அர்த்தம் நீங்க கைவிடவில்லை, நீங்க நம்புகிறீர்கள். சரியான நேரத்தில் சரியானது நடக்கும். இந்த 3ஐயும் நீங்க சரியாக செய்தால் நீங்க கவனிப்பீர்கள், விஷயங்கள் தானாகவே உங்க பக்கம் வர ஆரம்பிக்கும், எந்த போராட்டமும் இல்லாமல். நினைவில் கொள்ளுங்க, பிரபஞ்சம் எப்போதும் சிக்னல் கொடுக்காமல் எதையும் தராது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முதலில் அது உங்களை தயார் செய்கிறது. நீங்க அந்த சிக்னல்களை புரிந்து கொண்டு உங்களை சந்தேகப்படுத்துவதை நிறுத்தினால் உங்க வாழ்க்கை நீங்க நினைத்ததை கூட மீறி மாறலாம். இப்போது கீழே கமெண்டில் எழுதுங்க, I am ready to receive. அது நீங்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான சிக்னல். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பயனளித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும். பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.